பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜா சர்வவியாபி மகா பெரியவா சரணம், மகா பெரியவா சரணம், சர்வஜா சர்வவியாபி மகா பெரியவா சரணமாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமுதன் கலிக தெய்வம் காஞ்சிமானது யூடியூப் சேனல் பிரத்யேகமான மகாபெரிய பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம் ஒரு தலைப்பின் அனுபவ தலைப்பு குதிர பிசாச ஓட்ட பெரியவாளுக்கு தான் தெரியும். குதிர பிசாசை ஓட்ட பெரியவாளுக்கு தான் தெரியும். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்க, தனியாக பாருங்கள். எல்லா பிசாசும் ஓட்டுறது அந்த பரமேஸ்வரன் தானே, அவருக்கு தான் எல்லாமே தெரியும். அதில் என்ன இருக்குது? ஆனால் அந்த தலைப்பு அப்படின்னு ஒன்று கொடுக்கணும், அது உங்களை பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கணும். அப்படின்னா புத்தி பெரியவாக தானே கொடுக்கணும். இது மாதிரி அனுபவங்கள்லாம் நம்ம இதில் வருது. ஆனால் பார்க்காம இப்போ கூட எனக்கு தெரியும், சில பேர் விடாமல் பார்க்குறவாலாம் கொஞ்ச நாள் பார்க்காம இருக்கா அப்படின்னு அவளுக்கு தெரிஞ்சு போயிடும். சிச்சோ இப்படி மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு அவளுக்கு தெரியும். ஏன்னா அந்த மாதிரி நம்மளுடைய சேனலில் நான் பெருமை சொல்லிக்கல, பெரியவாவுடைய அனுகிரகத்தில் பாதத்தில் தான் பேசிகிட்டு இருக்கேன். ஒரு நாள் நீங்கள் மிஸ் பண்ணலான்னாலும் மற்ற இதில் சொல்கிற மாதிரியான நீங்கள் இன்சிடெண்ட்லாம் நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது. நீங்கள் கேள்விப்படாத உண்மையான 100% உண்மையான அனுபவங்கள்லாம் இதில் வருதுன்னா எல்லாம் இந்த இன்டர்வியூவில் கேட்டு நான் சொல்கிறது. மற்றதில் படிக்கிறது கேள்வி அதெல்லாம் வர்றதெல்லாம் 1-2 தான், மற்றது எல்லாமே இதுதானே. அதனால் நீங்கள் சத்தியமாக நல்லா மிஸ் பண்ண வேண்டியிருக்கும் நிறையதை. திருப்பி இப்போ நீங்கள் பார்த்தா தானே எங்கே பார்க்க போகிறோம். அதனால் ஒன்ஸு போச்சுன்னா போனது தான் அப்படிங்கிற பெரியவா அனுகிரகம் மாதிரி தான். பெரியவா அனுகிரகம் கிடைக்கும் போது பிடிச்சிக்கணும். அதே மாதிரி தான் இதுவும். இது குதிரை பிசாசை ஓட்டுறதுக்கு பெரியவாக்கு தான் தெரியும். ஆமாம், ஏன்னா ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம். ஒரு வயசானவர் மகாபெரிவாளை தரிசனம் பண்ண வந்திருக்காரு. ரொம்ப கவலையோடு இருந்தார். பெரியவா அப்படி அவர் மனசில் கவலை இருக்குன்னு பெரியவாளே பிடிச்சி இழுத்து கேட்பார். ஏன்னா அவரை வரவழைச்சதே இந்த பெரியவா தானே. மகாபெரிவா கேட்டிருக்கா, என்ன விஷயம் அப்படின்னு அப்படி கையை இப்படி கேட்டிருக்காரு. உடனே அழுதுண்டே அவர் பேசியிருக்காரு, இந்த குதிரை என்னோடய பையனை பிசாசாக பிடிச்சுன்னு இருக்கு அப்படின்ட்டு திருப்பி அழுதார். மேலே பேசு அப்படின்னு கையை காமிச்சா பெரியவா. என் பிள்ளை வேலை செய்கிற ஆஃபீஸு அப்படின்னு சொல்லி அதை பற்றி சொன்னார், எந்த ஆஃபீஸுன்னு. அவனுக்கு இந்த குதிரை ரேஸு விளையாடுற பழக்கம் வந்துடுத்து. அது எப்படி வந்ததுன்னு தெரில. அந்த பிசாசு இவனை விடுறதா இல்லை. ஆஃபீஸ்லேருந்து பணத்தை கையாடல் பண்ணிடுறான். அந்த பணத்தெல்லாம் இவன் தான் வச்சுட்டு இருக்கான். அதனால் கையாடல் பண்ணிவிட்டு கிண்டி ரேஸுக்கு போயிடுறான். அதில் கிண்டி ரேஸில் போனால் எவனுக்கு வின்னாமா, எல்லாருமே லூஸ் பண்ணுறது தானே. இது எனக்கு தெரிஞ்ச நம்ம சொந்தக்கார யாரும் நிறைய பேர் போயிட்டு ரொம்ப ஒரு நடு ரோட்டில் இருந்த கேஸ் எல்லாம் இருக்குது. அதனால் அதில் ஒன்றும் தேராது. அதெல்லாம் ரொம்ப அதனால் அது தேர்ற மாதிரி போகணுன்னு சொல்லலை. அது அவ்வளோதான். அதுதான் இது மாதிரி கெட்ட பழக்கங்கள்னால் அப்புறம் இதுலேருந்து வர முடியும். அதனால் அவன் அந்த படத்தை எடுத்துகிட்டு போய் கையாடல் பண்ணி அங்கே போகிறான். படத்தை தொலைச்சிடுறான். தொலைச்சிட்டு வந்தோடனே அவனுக்கு அந்த பழக்கம் இருக்குன்னு தெரியுமே அப்பா அம்மா கிட்ட சொல்லுவான். பையனை பெற்றதுக்கு அவன் என்ன பண்ணுவான், சரி எவ்வளோ படத்தை கட்டினேன்னு சொல்லிவிட்டு அது எங்கேயோ கடனாக வாங்கி ஏதோ ஒன்று பண்ணி அவன் கிட்ட கொடுத்து இதை கொண்டு போய் அங்கே வச்சுருவான். அவள் அங்கே யார் அந்த மேனேஜர் பார்க்குறதுக்குள்ளே இவனுக்கு மேலே இருக்குவா அந்த பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணிவிடுவான். ஆனால் புத்தி திருப்பி விடாது. திருப்பி இன்றைக்கி ஒரு நாள் எடுப்பான். எங்கேருந்து எடுப்பான் பணம்? அவனுக்கு என்ன சம்பளம் வந்தால் சம்பளத்தை எடுத்துன்னு போயிடுவான், விளையாடுறதுக்கு போயிடுவான். இங்கே கூட நம்மளுக்கு தெரிஞ்ச யாராக இருக்கா, அங்கே போயிடுவான் கிண்டி ரேஸ்க்கு. இப்போ அப்படின்னா அவன் மற்ற நாளில் என்ன பண்ணுவான், கிண்டி ரேஸ் ஏன் நடக்குது, அதான் தப்பு தானே. அது நடக்கிறதுனால இவன் போய் கட்டிடுவான் பணத்தை. அதனால் இப்படியே போயின்னு இருக்கு அவனுக்கு. அதாவது சொல்கிறாரு, கஷ்டப்படுறாரு, எல்லாம் போட்டு அழுதுருக்காரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த பிசாசை குதிரை பிசாசை எப்படி ஓட்டுறதுன்னு தெரியலன்னு பெரியவா போயிட்டு வா அப்படின்னு அமுச்சு விட்டுட்டார். ஆனால் ஆஃபீஸ் பேரெல்லாம் சொல்லிட்டார் அவர் வந்தவர். அதனால் அவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய அணுக்கு தொண்டர் கூப்பிட்டு, சிஷ்யரை நீ அந்த ஆஃபீஸ்க்கு போயிட்டு என்ன பண்ணு, ஒரு காரியம் பண்ணு. அங்கே உனக்கு தெரியுமே கொஞ்சம் யோக்கியமானவர் யாராவது ஒரு எம்ப்ளாயி இருக்காருன்னா
அவர் இங்கே கூட்டின்னு வா, விஷயத்த சொல்லாதே, என்னை பார்க்க வர சொல்லு. அவர் போனார், சொன்னார். யாரோ ஒருத்தர் வந்தார். வந்தவர்கிட்ட அவர் வந்து பெரியவா வந்து இந்த மாதிரி ஒருத்தன் இருக்கான்னா, ஆமாம் இருக்கான் அப்படின்றாரு. பெரியவாளுக்கு தான் பரமேஸ்வரனுக்கு தெரியுமே. சரி, நீ வந்து என்ன பண்ணணுன்னா, இதை மற்ற பேருக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. பெரியவா தான் கிருஷ்ண பகவான் பயங்கரமான எல்லா வேலைகள், ட்ரிக்கி வேலைகள்லாம் பெரியவா பண்ணியிருக்கார் கிருஷ்ணர் மாதிரி. அதுதானே அப்படி இந்த மாதிரி கலகம் மூட்டுறது நல்லதுக்காக, அதெல்லாம் பெரியவா தானே. இன்னும் அவர் என்ன பண்ணியிருக்கார், உங்கள் ஆஃபீஸ் ரேஞ்சுக்கு இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது இல்லையா, அங்கே போயிட்டு அந்த போலீஸ்காரனை தெரியுமா உனக்கு? பேசலாம் தெரியும். அவங்ககிட்ட சொல்லு, விஷயத்தை பெருசாக்க வேணாம், யார் சொன்னால் என்னெல்லாம் தெரிஞ்சுக்க வேணாம். அந்த எம்ப்ளாயி வந்து ரேஸுக்கு கிளம்புற டைம் தெரியும் இல்லையா, இதுக்கு இத்தனை மணிக்கு தான் கிளம்புவான்னு. அந்த போலீஸ் ஒரு வாட்ச் பண்ணிகிட்டே இருக்க, வாட்ச் வாட் பண்ணிட்டான். அவரை பிடிச்சின்ட்டு பிடிச்சி அவனை 4 சாத்தினா கூட சாத்திக்கிட்டோம். பெரியவா சொல்லியிருக்கா இப்படியே நல்லா சாத்து, கை காமிச்சு சாத்துனா அது நல்லதுக்கு அடித்த ப்ராப்ளம் இல்லையா, அடித்து தொலைச்சி கட்டிடுவேன். இனிமேல் இந்த மாதிரி அந்த மாதிரி போய் குதிரை ரேஸில் அவனை பார்த்தேன்னு வச்சுக்கோ, தொலைச்சிடுவேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை என்னவா இப்படி அடிக்கணுமோ அவனை பார்த்து அவனை அடித்து கொடுத்துரு சொல்லு. அவன் வந்து விட்டுறா மாதிரி இருக்கணும் அந்த பழக்கத்தை. இது ஏற்பாடு நீ பண்ணுறியா அப்படின்னு பெரியவா பரமேஸ்வரன் முன்னாடி சொன்னால் அவன் எப்படி பண்ணாமல் இருப்பார் அந்த ஆள். நான் கச்சிதமாக வச்சுக்கிறேன், கச்சிதமாக பண்ணிடுறேன், நான் வெளில சொல்ல மாட்டேன், யாருக்கும் தெரியக்கூடாது, உங்கள் ஆஃபீஸில் இருக்க ஆளுக்கும் தெரியக்கூடாது, அந்த பையனுக்கு தெரியக்கூடாது, எவனுக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு. போலீஸ் வந்து நீ சொன்னேன்னு சொல்லாமல் எல்லா வேலையும் பண்ணணும், எல்லாம் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டார். அதனால் இந்த பையன் என்ன பண்ணான்னா, உருப்படியாக வர்றது, ஆஃபீஸ்க்கு போகிறது, வேலை செய்கிறது, ஐயோ வேணாம், உடனே இந்த போலீஸ் ஞாபகம் வந்துடும். அடி அன்னைக்கு கொடுத்தது தர்ம அடி எப்படி வாங்கினான், அதனால் நேராக வீட்டுக்கு போயிடணும். அதனால் இந்த கிண்டி ரேஸ் விளையாடுற அந்த குதிரை பிசாசை ஓட்டுறதுக்கு யாருக்கு தெரியும் அப்படின்னா, அந்த பிசாசை ஓட்டுறதெல்லாம் பிசாசெல்லாம் எல்லாம் கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்குன்னா பரமேஸ்வரன்கிட்ட தானே இருக்குது. பூதங்கள் பிசாசுகள் எல்லாமே கண்ட்ரோல் வந்து பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் தான். அதனால் அவர்கிட்ட அவர் பிடிச்சி இழுத்ததே பெரியவா தானே, வேறு எங்கேயாவது போயிருக்க வேண்டியது தானே. கஷ்டம்னா தான் ஜாதகத்தை ஜோசியத்தை பார்த்துட்டு எங்கேயாவது போயிருக்க வேண்டியது தானே. பெரியவா கிட்டே ஏன் வர்றாருன்னா, பெரியவா தான் தீர்த்து வைப்பார் பரமேஸ்வரன்னு தெரியலைனாலும் பெரியவா பிடிச்சி இழுத்துருவார். நல்லது நடக்கணும்னா பெரியவா தான் நடத்துவார். நடந்து அதுக்கப்புறம் வந்து நல்லபடியாக இருக்குது. அதனால் இந்த குதிரை பிசாசை ஓட்ட இந்த பரமேஸ்வரான மாப்பிரிவாளுக்கு தான் தெரியுமா அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கார் அந்த நேரத்தில். ஆனால் இப்போ தான் தெரிஞ்சிருக்கோம் அவருக்கு. இப்படி இதெல்லாம் தீர்க்க அவர் தானே பரமேஸ்வரன். ஜெய் ஜெய்சங்கர் அரசங்க மகாபிரிய பாதமேஸ்வரன்.